இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் நான் வல்லமை உள்ளவன், என்னெல்லாம் பயப்பட மாட்டேன், என்னெல்லாம் ஒன்றும் தொடாது, என்னெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு இன்னைக்கு கீழே சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. ரைட்? எனக்கு எங்க ஒரு லேக் இருக்கோ அங்கதான் தேவனுடைய கரம் என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த பலவீனத்துல தான் தேவன் எங்களை என்ன செய்யறாரு, பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். பவுலும் நம்மை போல ஒரு சாதாரணமான பாத்திரம் தான், ஆனா கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஏன்? அவருக்குள் இருந்த தேவ வல்லமை அவர் அறிந்துதான் அவர் எழுதினாரு. எபேசியருக்கு எழுதினாரு, ரோமருக்கு எழுதினாரு, கொரிந்தியருக்கு எழுதினார். அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த மகத்தான வல்லமை. ஆனா அவர் சொல்றாரு, நான் அடி வாங்கினேன், உத வாங்கினேன், சாகிறதுக்கு ஏதுவாக பல நேரத்துல போயிட்டேன். அப்போ எப்படியா அந்த வல்லமையை பத்தி பேசுறீங்க? அங்கதானே அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து என்னை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பாராதீங்க. பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளின் மத்தியில எனக்குள் இருக்கிற மகத்தான வல்லமை, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை பலமாய் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து என்னையும் அவர் குமாரன் குமாரத்தியாய் நிலைநிறுத்தி இருக்கிற வல்லமை மேற்கொள்ளும், ஜெயம் எடுக்கும். யாரும் அதை ஜெயிக்க முடியாது, அந்த வல்லமை தான் ஜெயிக்கும்.